அனைவருக்கும் வணக்கம். 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட நேஷனல் ஹெரிடேஜ் ட்ரஸ்ட் பல அரிய சிறந்த பயனான பணிகளை ஆற்றி வருகின்றது. இவற்றுள் 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட புதுவை அருங்காட்சியகம் பல ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு அறிவு புலத்தை தெளிவுபடுத்தி வருகிறது. 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட புதுவை மியூசியம் ரிசர்ச் லைப்ரரி என்னும் புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகம் அதன் முதன்மை பணிகளை திறன்பட உருவாக்கி வருகின்ற நிலையில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டின் எழுத்தாளர்களை அவர்களது நூல்களை அடிப்படையாக கொண்டு மிக இயல்பான நேருக்கு நேரான நிலையில் நேர்காணல் ஒன்றினை புத்தகம் பேசுவோம் என்னும் தலைப்பில் ஒவ்வொரு கிழமையின் வியாழன் அன்றும் நடத்தப்படுகின்றது. அரை மணி நேரத்திற்கும் மேலான இந்நிகழ்வினை எவ்வொரு இடத்திலும் ஜூம் காணொளி ஊடக வாயிலாகவும் ஒளிபரப்புகின்றோம். தொலைவில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் புத்தகம் பேசும் நிகழ்வில் இணைந்து தங்களின் அறிவினை மேம்படுத்திக் கொள்ள அழைக்கின்றோம். மொழி உணர்வு என்பது மாந்தருக்கு இயல்பாக இருக்க வேண்டிய உணர்வு. அப்படிப்பட்ட உணர்வாளர்களால் தான் ஒரு இனம் தன்னுடைய மண் மீதும் தன்னுடைய மண்ணின் வளங்கள் மீதும் பொறுப்பு உள்ள பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்க முடியும். அப்படிப்பட்ட உணர்வாளர்களே இயற்கையின் மீதும் உயிர்கள் மீதும் பற்று உள்ளவர்களாக இருந்திட முடியும். வேழம் உடைத்து மலைநாடு என்கின்றது இடைக்கால பாடல். வேழம் ஆண் யானையை குறித்த பெயர் என்பதால் வெறுமையாக போருக்கும் இனப்பெருக்கத்திற்காக மட்டும் வேழம் பேசப்படவில்லை, இயற்கை வள பெருக்கத்திற்காகவும் பேசப்படுகின்றது. இன்று நமது புத்தகம் பேசும் நிகழ்வில் ஆளுமை மொழி உணர்வு மிக்க இயற்கை காப்பாளர் ஐயா அவர்கள் இனிதே வரவேற்கிறது புதுவை அருங்காட்சியகம். மேலும் இந்நிகழ்வின் வழி ஐயா அவர்களை பற்றியும் அவரது நூல் குறித்து அறிவதற்கும் இந்நிகழ்வை தொடர்ந்து முன்னெடுத்து நடத்துவதற்கும் எமது நிறுவன நூலகர் சீவாவேலு அவர்களை அழைத்து ஐயா அவர்களுக்கு வணக்கம் கூறி நகர்கிறேன். நன்றி. ஐயா, நம்ம கேள்விகளுக்குள்ள போகலாங்க. ஐயா, தங்களை பத்தி ஒரு சிறு அறிமுகம். ஐயா, உங்களுடைய இளமை காலம் கல்வி குறித்து சொல்லுங்க. தொடக்கப்பள்ளி கதிர்காமத்துல நடந்தது. அதன் பிறகு உயர்நிலைப்பள்ளி படிப்பு இங்கே வஉசி பள்ளியில் புதுச்சேரியில். அதுக்கப்புறம் தாகர் கலை கல்லூரி. நான் முதுகலை தமிழ் படித்ததில்லை, முதுகலை சமூகவியல் படித்திருக்கிறேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் சொந்த படிப்பு தான், தனி படிப்பு தான். சரிங்க. இப்போ தங்களுக்கு யானைகள் குறித்து ஆர்வம் வருவதற்கான காரணம் அல்லது தூண்டுகோலா இருந்தது? ஒரு 1980 வாக்கில் இருக்கலாம். என்னுடைய அக்கா ஒருத்தவங்க இதில் சைதாப்பேட்டையில் இருந்தாங்க. அவங்க அவங்க நேரில் பார்த்த ஒரு நிகழ்ச்சியை என்னோட சொல்லியிருந்தாங்க. கோயில் திருவிழாவுக்கு இருந்த ஒரு யானை, அதனுடைய பாகன் என்ன செய்கிறாரு, அவர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். அவர் காஞ்சிபுரத்துக்கு அவர் ஏதோ ஒரு வேலையாக போக வேண்டியிருந்ததால் இன்னொரு பாகன்கிட்ட அந்த யானைக்கு உணவு கொடுக்குற பொறுப்பை கொடுத்துட்டு அவர் காஞ்சிபுரம் போயிட்டார். இந்த யானை பாக்கெட் என்ன பண்ணிட்டாரு, அந்த யானைக்கு கொடுக்க வேண்டியதில் கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி எவர் பையில போட்டுக்கிட்டார். அப்போ அந்த யானைக்கு வயிறு நிறையலைன்னா சினம் வந்துடும். அப்போ அந்த யானை என்ன செய்யுதுன்னா, இவர் மேலே உட்காந்துருக்கும் போது யானை ஓட தொடங்குது. அதாவது சாலையில் சைதாப்பேட்டையில் ஓடுதுன்னா நினைச்சு பாருங்க, போக்குவரத்து நிறைந்த இடத்துல ஓடுது. அப்போது மக்கள் எல்லாம் அதிர்ச்சி அறிஞ்சு ஓடுறாங்க. ஓடிட்டு இருக்கிற யானை என்ன பண்ணுதுன்னா, எல்லாரும் மதம் பிடிச்சிடுச்சு யானைக்குன்னு கத்துறாங்க. சாலையில குறுக்குல ஒரு குழந்தைய அந்த யானை பிடிக்குது. எல்லாரும் கத்துறாங்க. அந்த யானை பிடிச்சு சாலை ஓரத்துல அந்த குழந்தைய விட்டுட்டு திரும்ப ஓடுது அந்த யானை. அப்ப அந்த யானைக்கு மதம் பிடிக்கல, அது சினத்துல ஓடிட்டு இருக்கு. அந்த பாகன் என்ன செய்யறாரு, மேல ஏதோ ஒரு மரக்கிளை வரும்போது அதை பிடிச்சு தொங்கிக்கிட்டு அவர் தப்பிச்சிட்டாரு. அந்த யானை ஓடி போய் ஒரு காவல்துறை அதிகாரி வீட்டுக்கு அருகில் போய் நிற்கவே, அப்புறம் அவர் கேட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த உணவுங்களுக்கு தொலைபேசி பண்ணி உணவு வர சொல்லி அதுக்கு உணவு கொடுத்து தண்ணீர் கொடுத்து அவருடைய மலையுந்து கொடுத்து காஞ்சிபுரத்துக்கு அனுப்பி அந்த பாகனை தூக்கிட்டு அப்புறம் அந்த யானையை அமைதிப்படுத்தினாங்க. அப்போ அந்த யானை சினமா இருக்கும்போது கூட நம்ம மக்களோடு பழகி இருக்கும்போது ஒரு குழந்தைய தான் மிதிச்சிடக்கூடாதுங்கிற எண்ணத்தோடு அதை தூக்கி ஓர வைக்குதுங்கிறது எனக்கு அந்த செய்தி எங்கள் அக்கா சொல்லும்போது எனக்கு ரொம்ப, அதுலேருந்து இந்த யானைகளை பார்க்குற போதெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி ஜெய்ப்பூர் போயிருந்தேன். அங்கே ஒரு பாகன் ஒரு நீர்த்தேக்கத்தில் ஒரு யானையை குளிக்க வைக்கிறார். அது போகாதேன்னு சொல்றாரு. அது ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு போய் ஒரு குழந்தைய போல அந்த தண்ணீர்ல கும்மாளம் விடுது.
படுத்துக்கிட்டு புரளது எல்லாம் செய்யுது. இவர் வான்னு கூப்பிடுறாரு. நம்ம மாதிரியே தலையாட்டி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அப்ப நான் அவர் போயிட்டு வந்து ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து அதை கொடுத்து அது மெல்ல மெல்ல ஒரு குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் கூப்பிட்டு வர மாதிரி கூப்பிட்டு வர்றாரு. அப்படி இந்த மாதிரி அந்த யானைகளை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு ஒரு வியப்பு வரும். எல்லாருக்குமே வந்து யானைங்கிற அந்த ஒரு பெரு உருவத்தை பார்க்கும்போது குழந்தைகள்ல இருந்து பெரியவர் வரைக்கும் ஒரு ஆவல் தான். என்னுடைய நண்பர் ஒரு வந்து குருவாயூரை சேர்ந்தவர் ஒருத்தர் இங்க பணிபுரிந்தாரு. அவர் ஊருக்கு போகும்போது பக்கத்துல போயிட்டு அந்த குருவாயூர்ல இருக்கிற அந்த யானை பண்ணைன்னு சொல்லலாம். 60 யானைகள் இருக்கும். அந்த கேசமன் ஒரு பெரிய யானை அங்க இருக்கு. அந்த யானைக்காக அங்க சிலை கூட வைத்திருக்கிறாங்க அந்த மக்கள் எல்லாம். அப்ப அந்த யானைகள் அந்த யானை பகலோட பழகி அந்த அந்த யானைகள் எல்லாம் பார்க்குறேன். அதை பத்தி ஒரு ஆர்வம் இருந்தது. அதனால நான் என்ன பண்ணேன், இந்த யானைகள் பற்றிய தகவல் செய்திகள் கிடைக்கும்போது அதை எழுத தொடங்கினேன். ஒரு சுவடைகளை எழுத தொடங்கினேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அது வளர்ந்துட்டே வந்தது. அப்ப வீட்டுக்கு ஒரு நாள் ஐயா பழநெடுமாறன் ஐயா வந்திருக்கும் போது அந்த சுவடை காட்டு இவ்வளோ செய்திகள் யானை பற்றி இருந்தது. அவர் சொன்னார், இது ஒரு நூல் ஆக்கிடுங்க அப்படின்னு சொன்னார். இவ்வளோ தகவல் வந்து திரட்ட முடியாது, ஆக்கிடுங்கன்னார். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் அதுக்காக வேலை செஞ்சு கொஞ்சம் கலா ஆய்வுகள்லாம் செய்து அப்புறம் தான் அந்த வாரணம் ஆயிரம் கொடுத்தோம். இந்த யானைகளுக்கான பெயர் பட்டியல்ல நாகம் அப்படின்ற ஒரு சொல் கொடுத்திருக்கீங்க. எங்க நாகம்ன்றது பாம்பை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இல்லைங்களா? அது யானைகளுக்கான பெயர். யானை வந்து தன்னுடைய துதிக்கையை மேல உயர்த்தும் போது அது யானை பாம்பு படம் எடுப்பது போல இருக்கும் இல்லையா? அதனால அதற்கு வந்து அந்த நாகம் என்ற பெயர். அதுக்கு வந்து பெரிய பெரிய நகங்கள் இருக்கிறதால நகம்னு ஒரு பெயர் இருக்கு. சரிங்க. ஆப்பிரிக்க யானை, ஆசிய யானை இரண்டுக்குமான வேறுபாடுகள் பற்றி சொல்லுங்க. ஆப்பிரிக்க யானையும் நம்முடைய ஆசிய யானை பார்த்தோம்னா ரெண்டு உருவத்துல பார்த்த உடனே நம்ம கண்டுபிடித்து விடலாம். எது ஆசிய யானை, எது ஆப்பிரிக்க யானைன்னு கண்டுபிடித்து விடலாம். இப்போ யானைகள் பெரும்பாலும் எந்த நிலப்பரப்புல வந்து உயிர் வாழ்கிறது என்று சொன்னால், அந்த பழைய லெமுரியா கண்டம் என்று சொல்கிற அந்த குமரி கண்டத்தினுடைய பகுதிகளில் மட்டும்தான் யானைகள் உயிர் வாழும். அந்த குமரி கண்டத்தில் பிறந்ததெல்லாம் நம்முடைய தென்கிழக்கு ஆசிய பகுதிகள் தான். நீங்க ஆஸ்திரேலிய கண்டத்திலேயோ அமெரிக்கா கண்டத்திலேயோ மற்ற ஐரோப்பா கண்டங்களே யானை என்ற உயிரினம் கிடையாது. அந்த அண்டார்டிகாவில் பழைய யானையினுடைய அந்த மம்மூதுங்கிற முன்னோர்கள் இருந்ததா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு மெய்யின்னு தெரியல. ஏன்னா இந்த யானைகளுக்கான எது உணவோ அந்த செடி கொடி மரம் போன்றதெல்லாம் இந்த குமரிக்கண்ட பகுதிகளில் தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் தான் இருக்கு. அந்த யானைகளுக்கு அதுதான் உணவு. அதனால அந்த நாள வந்து வாழ்கிற இடத்துக்கு ஏற்ப தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப அதோட உருவ அமைப்பு வந்து மாறி நிற்கும். இப்போ நம்ம ஆப்பிரிக்கர்கள் நீக்ரோக்களை பார்க்கறதுக்கு நமக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. ஆனால் நம்ம எல்லாம் ஒரே லெமுரியா கண்டத்தை சேர்ந்தவங்க தான். அப்போ இந்த யானைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க யானைகளுக்கு தந்தங்கள் வந்து மிக நீண்டு வளரும். நம்மளுடைய யானைகளை விட ஆசிய யானைகளை விட ஆப்பிரிக்க யானைகளுக்கு தந்தங்கள் நீண்டு வளரும். அதற்கு காரணம் என்னன்னாக்கா அந்த தந்தம் என்பது முழுக்க வந்து சுண்ணாம்பு தான், கால்சியம் தான். அதுக்கு வந்து அந்த பகுதியில் வந்து அந்த அதிகமாக இருக்கிற உணவுகள்ல அந்த கால்சியம் அதிகமாக இருக்கிறதால அதுக்கு வந்து அந்த தந்தம் வந்து நீளமாக இருக்கும். அப்புறம் காது வந்து மிக பெரிதாக இருக்கும். யானை வந்து காதுகளை ஏன் அசைத்து கொண்டே இருக்குதுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, எறும்பு உள்ள போய் கடிச்சதுன்னா யானை இறந்து போய்விடும் அப்படின்னு. அது வந்து இல்லை. யானையினுடைய காது மடல் இருக்கிறது இல்லையா, அந்த காது மடல்ல வந்து ஆயிரக்கணக்கான நுண்ணிய குருதி குழாய்கள் உண்டு. அந்த குருதி குழாய்களை குருதி எப்பவும் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த குருதி குழாய்கள் வந்து தன்னுடைய உடலுடைய வெப்பத்தை வந்து ஆற்றிக்கொள்வதற்காக அது அந்த காதுகளை அசைக்கும் போது அந்த காற்றின் வழியா அந்த குருதி குழாயில் இருக்கிற குருதிகள் வந்து குளிர்ச்சி அடையும். அப்போ உடல்ல இருக்கிற குருதியை குளிர்ச்சி அடைய வைக்கிறதுக்காக அது செய்யுது. ஆனா ஆப்பிரிக்க யானைகள் வந்து இங்க விட வெப்பம் அங்க அதிகம். அது வெப்பமண்டலத்துக்கு அருகில் இருக்கிறனால ஒரு வெப்பமண்டல நாடுன்றதால அங்க இருக்கிற யானைகளை காது வந்து மிக பெரிதா இருக்கும். அந்த அளவுக்கு குருதி குழாய்கள் அதுல வந்து அதிகமா இருக்கும். அதனால வந்து அது எடுத்திருக்கும். அது நம்ம இந்த காது தான் நமக்கு முதன்மையான அடையாளம். இந்த வாரணமாயிரத்தினுடைய அட்டைப்படத்தை பார்த்து விட்டு தினமணி ஆசிரியர் கூட என்ன கேட்டார், நீங்க ஏன் வந்து நம்ம தமிழ்நாட்டு யானையை போடாம ஆப்பிரிக்க யானையை ஏன் வந்து போட்டீங்க தமிழ் நூல்? நான் சொன்னேன், எல்லா யானையும் தமிழ் யானை தான், குமரிக்கண்டம் தான் வந்து தமிழன் பிறந்த இடங்கிறதால அந்த யானையும் நம்ம தமிழ் யானை தான் அவர் வந்து விளக்கம் சொன்னேன். ஆனா அதுதான் அந்த காது பெரிதா இருக்கிறது என்னுடைய அடையாளத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்க. இப்போ யானை வந்து பார்வை குறைபாடுள்ள ஒரு விலங்கு அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கீங்க. அதுக்கான காரணம் அது வந்து ஒரு நல்ல வந்து ஒரு அறிவியல் அடிப்படை. இப்போ நம்ம கண்ணை வந்து நம்ம சுத்தி பார்க்கிற மாதிரி வந்து யானையால வந்து பார்க்க முடியாது. நம்ம இப்படி திரும்பி பார்க்கிற மாதிரியெல்லாம் யானையால திரும்பி பார்க்க முடியாது. அது தன்னுடைய முழு உடலையும் திருப்பி தான் பார்க்க முடியும். அது எந்த நோக்கத்துக்காக வைத்திருக்கிறார்கள்னா, மற்ற உயிர்களுக்கு இந்த ஒரு பேருயிரால எந்த ஆபத்தும் வந்து விடக்கூடாது,
என்கிறதுக்காக தான் வச்சிருக்கிறாங்க. அது கண்ணி அதனுடைய உருவத்துடைய அமைப்புக்கு அந்த கண்ணனுடைய விழுக்காட்டு அளவு வந்து மிக குறைவு. கண்ணு சிறிய கண்ணு தான் அதுக்கு. அந்த பாரு குறைபாடு இயற்புக்கு வந்து மற்ற உயிர்கள் வாழ்வதற்காக யானைக்கு கொடுத்துருக்கிற அந்த குறைபாடு என்பது நமக்கான ஒரு கொடை. சரிங்க. இப்ப யானைகள் வந்து நிலக்கடலையை விரும்பி உண்ணாது அப்படின்ற செய்தி சொல்லிருக்கீங்க. அது பற்றி சொல்லுங்க. அது நான் வந்து அந்த கள ஆய்வுக்கும் போது கிடைத்த அந்த செய்தியை தான் நான் வந்து அதில் பதிவு பண்ணியிருக்கிறேன். ஆனா நானே பார்த்திருக்கிறேன், ஒரே ஒரு வேர்க்கடலை அந்த கொட்டையோட அந்த மேல் ஓடோட கொடுத்தோம்னா அது தன்னுடைய சுதிக்கையால மெல்ல நசுக்கி தரையில் வச்சு மெல்ல நசுக்கி அதை உருக்கி அந்த பருப்பை மட்டும் எடுத்து சாப்பிட்றத பார்த்துருக்குறோம். அதனால வந்து யானை வந்து நிலக்கடலை சாப்பிடும். இன்னும் கேட்டால் அது வந்து நிலக்கடலை வந்து வேர்க்கடலை தான் அதுக்கு பேரு. நம்ம வேர்ல தானே அது காய்க்குது. பெரும்பாலும் புட்களை வந்து யானை வந்து வேரோட பிடுங்கி அது பக்கத்துல ஏதாவது கல்லில் பாறையில் தட்டி அந்த மண்ணெல்லாம் தட்டிட்டு சாப்பிடும். இதை வந்து வேர்க்கடலை ஒருவேளை அது பிடுங்கினா தட்டுனா காயெல்லாம் கீழே கொட்டிக்கும். ஆனா அப்படி சாப்பிட்டா அது வந்து அப்படியே சாப்பிடுமா, அந்த மண்ணோட சாப்பிடுமா, அதனால அது ஒருவேளை சாப்பிடாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். யானையினுடைய வாழ்நாள், அதனுடைய பழக்க வழக்கங்கள் பற்றி சொல்லுங்க. யானையினுடைய வாழ்நாள் சொன்னா அந்த 60 ஆண்டுகள், ஒரு சராசரி ஆண்டுகள் வந்து 60 ஆண்டுகள் சொல்றாங்க. 70-80 ஆண்டுகள் வரைக்கும் யானைகள் வந்து உயிர் வாழும். அதற்கு கிடைக்கிற அந்த உணவு, தண்ணீர் அது பொறுத்து அதனுடைய வாழ்நாள் வந்து மாறுபடும். யானையின் பழக்க வழக்கங்கள்னா நிறைய சொல்லலாம். இப்போ யானையினுடைய பழக்க வழக்கங்களை நம்ம முதன்மையாக சொல்ல வேண்டியது என்னன்னா, அந்த வலசை போகிற ஒரு பழக்கம். வலசை போகிறதுனா அந்த காட்டுல ஒரு பகுதியில தொடங்கி ஒரு வட்டம், ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை அந்த எங்க தொடங்குறாங்களோ அந்த இடத்துக்கு திரும்ப வந்து நின்றுடுவாங்க யானை கூட்டம். அதுதான் அந்த வலசைன்னு பேரு. அப்ப அது அந்த வலசை போற பகுதிகளை தான் இன்னைக்கு மானிடர்கள் வந்து அதுல உள்ள புகுந்து அந்த தங்கும் விடுதிகள்லாம் கட்டிட்டு யானை வழி தடுமாறி ஊருக்குள்ள வர நிலையெல்லாம் இருக்குது. அந்த வலசை போகும்போது அது என்ன செய்யுதுன்னா, மரங்கள் வந்து இது போகிற பாதையில, வழக்கமா போற பாதையில எந்த பாதையா போகும்னா யானை புல்னு ஒரு புல் வகை இருக்குது. அதை வந்து இது விரும்பி சாப்பிடும். அந்த வகையில வழியில போகும். மரங்கள் எல்லாம் அடர்ந்து கிடக்கும். அப்ப அது என்ன செய்யணும்னா அந்த மரக்கிளைகள் எல்லாம் உடைச்சி சாப்பிடும். அப்ப மரக்கிளைகள் உடைச்சி சாப்பிட்டு வழியை உண்டு பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கும். மரக்கிளைகளை உடைச்சி சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கும். அப்ப அந்த மரக்கிளைகளை உடைந்து அந்த கீழே விழுகிற அந்த இலைகள், பூக்கள், சிறு சிறு தூம்புகள்லாம் சேர்ந்து மண்ணில் விழுந்து அது மக்கி அந்த மண்ணுக்கு உரமாகுது. அப்ப இந்த நிழலால, மரத்தினுடைய கிளைகளால நிழலாக இருந்த தலம் வந்து இப்ப வெயில் படுற மாதிரி ஆயிடும். அப்ப இங்க வந்து புல் வளரும், மற்ற செடி கொடிகள் எல்லாம் வளரும். இவருக்கு அடுத்த மரம் வரும்போது அது உணவாகும். இப்ப ஒரு எந்த மரக்களையெல்லாம் உடைத்து போனாரோ அதெல்லாம் அடுத்த ஆண்டுக்குள்ள வந்து திரும்ப இப்படி வளர்ந்து நிற்கும். அப்ப இவர் உணவை அப்படியே தேடிட்டு போய் இப்படி திரும்ப வந்து வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி வலசையை வந்து யாருக்கிட்ட பார்க்கலாம்னா பச்சை கிளிகள் கிட்ட, இந்த பழம் தின்கிற பறவைகள் கிட்ட பார்க்கலாம். அவங்க வந்து எந்த மரத்துல எந்த நேரத்துல வந்து பழம் பழுத்திருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஒரே மரத்துல பழம் பழுத்திருக்கிற ஒரு பகுதியை மட்டும் சாப்பிட்டு மீதி காயெல்லாம் எதுவும் செய்யாம போயிடும். அப்புறம் இன்னொரு 10-15 நாள் கழிச்சு அது பழுத்ததுன்னா அந்த கிளிகள் வட்ட திருப்பி அங்க வந்து அந்த கும்பலா வந்து சாப்பிடும். அது மாதிரி இந்த யானைகளுக்கு வந்து அந்த உணவு கிடைக்கிற பாதைகள் தெரிஞ்சு போயிட்டே இருப்பாங்க. இப்படி இவங்க போகும்போது, நடந்து போகும்போது, அந்த புல்வெளியில் நடந்து போகும்போது இந்த பாதங்களால் கிளறப்பட்டு கீழே இருக்கிற சின்ன சின்ன உயிர்கள், தவளை, நண்டு, இந்த நத்தை போன்ற பொருள்கள்லாம் கிளம்பும். இதை எடுத்து சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி சில உயிரினங்கள், இதை சாப்பிட்ற பறவைகள், சில உயிரினங்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு வட்டத்துல அது உணவை தேடிக்கும் போது மற்றவர்களுக்கும் உணவை தேடி கொடுக்கிற ஒரு பேர் உயிரியாக இருக்கிறது. அதுல அந்த நம்ம பயோடைவர்சிட்டியில பாத்தீங்கன்னா யானைக்கு ஒரு பெரிய இடம் கொடுக்கறது காரணம் அதுதான். இந்தியாவுல யானைகளை பாதுகாப்பதற்காக ஏதேனும் திட்டம் கொண்டு வரப்பட்டதுதாங்க, அது பற்றி இப்ப 1992 வந்து இந்த யானைகளுக்கான திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதுக்கான காப்பகங்கள்னு சொல்லிட்டு இந்த யானைகள் இப்ப நம்ம முதுமலைக்காடு, பந்திப்பூர் சரணாலயம் அப்படியெல்லாம் யானைகளுடைய காப்பகம் வைத்திருக்கிறாங்க. யானைகள் வந்து காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு பேருயிரினம் என்பதற்காக தான் வந்து இந்த திட்டங்கள்லாம், நிறைய திட்டங்கள்லாம் இருக்கு. அது ஆனாலும் அதையெல்லாம் மீறி யானைகள் வந்து வேட்டையாடப்பட்டன. இப்போது தந்தங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடு, அது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றமாக அறிவித்த பிறகு, தந்தங்களின் தேவை குறைந்த பிறகு யானையினுடைய கொலை வந்து கொஞ்சம் குறைந்திருக்கிறது. இப்போ கேரளாவில் 1974ஆம் ஆண்டு தொடங்கி 2000 ஆண்டு வரை 300-200 பாகன்கள் யானைகளால கொல்லப்பட்டுள்ள ஒரு செய்தியை சொல்லியிருக்கீங்க இந்த நூல்ல. இப்போ தன்னோட தோழமை நிலையில பழகிய பாகன்களை யானை கொள்வதற்கான காரணம்? இப்போ தஞ்சை பெரிய கோயில்ல நான் வந்து ஒன்று பார்த்துருக்குறேன். அந்த உள்ள கணக்கு எழுதுற கோயிலில் கணக்கு எழுதுற ஒரு கணக்கு பிள்ளை என்ன செய்வார்னா, அவர் மாலையில வீட்டுக்கு போகும்போது
அந்த வாய்ப்பில் இருக்கிற யானைக்கு ஒரு சீப்பு வாழைப்பழம் கொடுத்துட்டு போவார். ஆனா நடுவுல ஒரு 3 மணிக்கு அவர் ஏதோ ஒரு வேலையா வெளியில வேற ஒரு அலுவலகத்துக்கு வெளியில பண்ணாருன்னா அந்த யானை விடாது, அவரை பிடிச்சி உள்ள இழுத்துக்கும். அவர் நடந்து போகவே முடியாது, பிடிச்சு அவர் உள்ள இழுக்கும். அவர் வாழைப்பழம் கொடுத்தாதான் போக முடியும். அப்போ ஒரு நாளைக்கு 4 பேரை போனாருன்னா 4 பேர் அதுக்கு வாழைப்பழம் கொடுக்கணும். அப்ப அந்த யானைக்கு வந்து மனதுல வந்து என்ன பதியுதுன்னா, இவர் வந்தா நமக்கு வாழைப்பழம் கொடுக்கணும். அவர் இப்ப வேலையா போறாரு, அவர் 6 மணிக்கு அப்புறம் கொடுப்பாருங்கிற அந்த, ஏன்னா அதுக்கு அந்த அறிவு கிடையாது, அந்த பகுத்தறிவு கிடையாது. அப்போ பாகன் வந்து தனக்கு உணவு கொடுக்குறான், ஆனா அந்த நேரத்துல கொடுக்கல, குறைவா கொடுக்குறான், நேரத்துக்கு கொடுக்கல, அல்லது விரும்பின உணவை கொடுக்கலங்கிற மாதிரி அதுக்கு வர அந்த சினம், முன்கோபம் இருக்குது இல்ல. அப்ப வந்து இவன் யாரு, இவன் நமக்கு வேண்டியவனாச்சுன்னா அந்த பார்க்கல. இப்ப நம்ம மனிதர்களே நம்ம என்ன பார்க்கறோம், குழந்தைய வந்து அம்மா பட்டு நடிச்சு இல்லையா, அது போல வந்து அது என்ன பண்ணிடுதுன்னா அந்த தன்னுடைய முன்கோப்பம், அந்த பகுத்தறிவு இல்லாதால பக்கத்துல இருக்கக்கூடிய அவன் தானே, அதனால அவன் தான் சிக்கிறான். சரிங்க. இப்போ ஐயனார் கோயில்கள்ல ஐயனாருக்கு முன்பா பணிந்த நிலையில யானை இருக்கக்கூடிய செய்தியை சொல்லிருக்கீங்க, அதுக்கான காரணம்? அது என்னன்னா, நமக்கு வந்து இப்ப இங்க புத்தமும் சமணம், இந்த வைதீக மதம் வரத்துக்கு முன்னாடியே புத்தம் சமணம் எல்லாம் இருந்தப்போ ஆசீவகம்ங்கிறது ஒரு சமயம் இங்க இருந்தது. அந்த ஆசீவகம் என்பது வந்து உருவ வழிபாடு இல்லாதது. அதுதான் தமிழர்களுடைய தொன்மையான சமயம்னு சொல்றாங்க. உருவ வழிபாடு கிடையாது. ஒரு பொதுவான, இப்ப நம்ம எப்படியெல்லாம் வந்து இந்த உருவ வழிபாடு இல்லாதவர்களை என்னென்ன கோட்பாடுகள் சொல்றோமோ அதெல்லாம் சொல்றது அந்த ஆசீவகம்ங்கிற சமயம். அந்த ஆசீவக சமயத்தினுடைய குறியீடு தான் யானை. அதனால வந்து அந்த அந்த ஆசீவகத்தினுள்ள பின்னால குருமார்கள் ஒருத்தர் தான் அந்த ஐயனார்ங்கிற மாதிரி சொல்றதால அந்த ஆசீவகத்துல அந்த யானை வந்து அவரை கும்பிடுற மாதிரி ஒரு வைக்கிறாங்க. ஆசீவகம் வந்து அதனுடைய குறியீடு, யானை இதனுடைய குறியீடு. இப்போ யானைகள் பற்றி இதுவரை வெளிவந்துள்ள நூல்கள் பத்தியும் யானைகள் பத்தி ஆய்வு செய்த ஆய்வாளர்கள் குறித்தும் இதுல நூல்ல சொல்லியிருக்கீங்க ஐயா. ஏதாவது முதன்மையான ஒரு ஆசிரியர் அல்லது ஆய்வாளர் குறித்து சொல்லுங்க. அதாவது நிறைய பேர் வந்து இந்த ஆர்வமா காட்டுக்குள்ள போய் அந்த ஆய்வுகள்லாம் செய்து, கள ஆய்வுகள் பெருசா செய்து நிறைய பேர் செய்திருக்கிறாங்க. பெரும்பாலும் அவங்க யாரா இருந்திருக்கிறாங்கன்னா அந்த வனத்துறை அதிகாரிகளாவோ அல்லது கால்நடை துறை மருத்துவராகவோ இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் அந்த யானையை அணுகிறதுக்கு இயல்பா இருந்திருக்குது. அது மாதிரி நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. வெளிநாட்டுக்காரர்கள் கூட வந்து இங்க இந்த ஆய்வெல்லாம் செய்திருக்கிறாங்க. அதுல மிகவும் குறிப்பிடத்தக்கவர் வந்து கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு மருத்துவர், கால்நடை மருத்துவர். அவருக்கு வந்து யானை கிருஷ்ணமூர்த்தினே பேர். அவருடைய புனைப்பெயர் மாதிரி யானை கிருஷ்ணமூர்த்தி. அவர் வந்து கிட்டத்தட்ட நிறைய யானைகளுக்கு வந்து அந்த பிணக்கூராய்வு, போஸ்ட்மார்ட்டம், காட்டுல வந்து ஏன் செத்து போச்சு, செத்து கிடக்கிற யானை, அவர் தான் வந்து அந்த ஆய்வு செய்வாரு. அந்த யானைகளுக்கு வந்து இந்த முகாம் அமைக்கிறாங்க இல்லையா, இப்ப அரசு முகாம் அமைத்து ஆண்டுக்கு ஒரு தடவை அந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தவர் அவர் தான். அவர் வந்து அந்த யானைகளோட வந்து ஒரு நல்ல பழக்கத்துல இருந்தாரு. ஒரு நிகழ்ச்சி வந்து என்னன்னா, ஒரு நாள் காட்டுக்குள்ள, இப்ப இந்த காட்டுக்குள்ள வந்து சுற்றுலா போகிறவங்க என்ன செய்யறாங்கன்னா, மதுப்புட்டியை கொண்டு போயிட்டு அதை குடிச்சிட்டு அதை தூக்கி போட்டு உடைக்கிற, ஒரு மகிழ்ச்சியா தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. அந்த கண்ணாடியோட ஒரு யானையோடைய காலில் குத்திக்குச்சு. அப்ப இவர் வந்து அந்த சுற்றி பார்க்க போகும்போது அந்த யானையினுடைய ஓலத்தை கேட்டுட்டு போறாரு. போய் அந்த கண்ணாடி ஓடை எடுத்துட்டு அந்த மருந்தெல்லாம் போட்டு கட்டெல்லாம் கட்டிட்டு வந்துடுறாரு. அந்த யானையை முடிச்சுட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சில மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் இரவு நேரத்துல அவர் தங்கி இருக்கிற இடத்துல அவங்க ஆட்கள் வந்து அவரை எழுப்புறாங்க. யானைகள் வந்து சுத்தி ஒரு கூட்டம் வந்து நிக்குது. அவங்களாம் வந்து அச்சப்படுறாங்க. யானை வந்து இரவு நேரத்துல கூட்டமா வந்து நம்ம தாக்க போகுது, கட்டடத்தை உடைக்க போகுதுன்னு அச்சப்படுறாங்க. அப்ப இவர் வந்து வெளியில வந்து பாக்குறாரு, ஒரு யானை கூட்டம் நின்றுட்டு இருக்குது. அப்போ இவர் கொஞ்சம் பாக்குற அந்த யானைகளை பார்க்கும்போது, ஒரு யானை அந்த முன்னாடி கண்ணாடியோட குத்தி அந்த காயத்தை சரி பண்ணியிருந்தாருல, அந்த யானை நிக்கிறத பாக்குறாரு. அப்போ ஒருவேளை பழைய நினைவுல ஏதாவது அது வந்திருக்குன்னு போனா, இன்னும் ஒரு யானைக்கு, ஒரு குட்டி யானைக்கு அந்த மாதிரி கண்ணாடியோட பொத்து இருக்கு. அதனால அந்த யானையை வந்து இந்த யானைகள் வந்து கூட்டமா இவர்கிட்ட கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப அதுக்கு வந்து அந்த மோப்ப ஆற்றல் இருக்குது இல்லையா, அப்ப இவர் வந்து அடிக்கடி காட்டுக்குள்ளேயே சுற்றுறவர் தானே, அப்ப இவரை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. இவர் நமக்கு மருத்துவம் பாப்பாருன்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அந்த யானைக்கு குத்திக்கிற உடனே அதை கொண்டு வந்து, இவர் இப்ப இரவு நேரம்ன்றதால இவர் ஒரு கை விளக்கு மட்டும் எடுத்துட்டு டார்ச் எடுத்துட்டு போறாரு. மற்ற யானைகளை வந்து இன்னொரு அந்த யானை வந்து குரல் கொடுத்து விலக சொல்லுது. அந்த வந்து யானைகள்லாம் கொஞ்சம் விலகி நிற்கிறாங்க. இவர் போயிட்டு அந்த யானைக்கு மருத்துவம் பண்ணிட்ட உடனே எல்லா யானைகளும் திரும்பி போறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். அது மாதிரி அவர் யானை கிருஷ்ணமூர்த்தினே அவர் பேர்லயே ஒரு நூல் கூட இருக்கு. நான் கூட இந்த நூல்ல அது அவரை பத்தி ஒரு கொடுத்துருக்கேன். சரிங்க. இப்போ
நிறைவான கேள்விங்க ஐயா. நீங்க இந்த நூல் குறித்து வேற ஏதாவது முதன்மையான செய்திகளை சொல்லணும்னு விரும்பினா சொல்லுங்க. இப்ப இந்த நூல் முடித்த பிறகு வந்து நான் கேள்விப்பட்ட ஒரு செய்தி என்னன்னா, யானைகள் வந்து பேசிக்கொள்ளும்னு வந்து ஒரு செய்தி வந்திருக்குது இப்போ. யானைகள் பேசிக்கொள்ளுன்னா, ஒவ்வொரு நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு குரல் கொடுக்கும். இப்போ வந்து இயல்பா ஒரு கோழி இருக்குதுன்னு சொன்னா, தன்னுடைய கோழி குஞ்சுகளோடு மேய்ந்து கொண்டிருக்கும்போது, அதுக்கு ஒரு குரல் பாதுகாப்பா என்கிட்ட இறக்கைகிட்ட வந்து புந்துங்க, பருந்து வருது உள்ள புந்துங்கன்னா, அதுக்கு ஒரு குரல் கொடுக்குமா. நீங்க வெளியே வரலாங்கிறதுக்கு வந்து ஒரு குரல் கொடுக்குமா. காணாம போனா அதுக்கு வந்து எங்க இருக்கிறீங்கன்னு கேட்கிற மாதிரி ஒரு குரல் கொடுக்குமா. அதை குஞ்சுகள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்கிறாங்க. அது மாதிரி யானைகள் வந்து என்னன்னா, அந்த மொழிகளை பேசிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு அந்த குரல் கொடுத்து அந்த மொழிகளை பேசியிருக்கிறாங்கன்னு இப்போ ஒரு ஆய்வு வந்து புதுசா ஒரு ஆய்வு வந்தது. அது இந்த நூல்ல இருக்காது அந்த செய்தி. அதான் இப்போ யானைகளை பத்தி கிடைச்சிருக்கிற ஒரு புதிய செய்தி. மகிழ்ச்சிங்க. நிறைய செய்திகள். இன்றைய நாளின் புத்தகம் பேசுவோம் நிகழ்வில் வாரணம் 1000 எனும் நூல் குறித்து நேர்காணல் வழி உரை நிகழ்த்திய நாமு தமிழ்மணி ஐயா அவர்களுக்கு எமது புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகம் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா நன்றி. நன்றி. நன்றி, வணக்கம்.